வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. அதை தடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறது அவங்களோட இயல்பு, அவங்க அன்பில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை அதுலேருந்து பாதுகாத்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? நான் யார் என்பது எனக்கு நல்லா தெரியும். இங்கே நிற்க வச்சது யார், பேச வைக்கிறது யார், இது இந்த வசனத்திலிருந்து இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கொடுக்கறது யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதில் ஏரோதுக்கு ஒன்றுமில்லை. நான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பது மட்டும் மனசில் இருக்கணும். என்ன உட்கார வச்சாச்சு, ஆனால் நான் யார் தான்? ஆட்டுக்குட்டி தான். மாற்று கருத்து கிடையாது. இயேசு கிறிஸ்து பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து கால்களை கழுவத் தொடங்கினார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உயர்த்தப்பட்டார். உங்கள் உயர்வுக்கான வழி அதுதான். கொஞ்சம் கூட உங்கள் மைண்டில் எதையுமே ஏற்றாதீங்க. கர்த்தர் உயர்வு கொடுக்கும்போது சொல்கிறேன், எதையுமே ஏற்றாதீங்க. தாட்டுக்குள்ளே வரவே வராதிங்க. ஏன் தெரியுமா? உங்களை ராஜாவாக உட்கார வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு நிமிஷத்தில் கீழே தள்ளவும் முடியும். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே அந்த தூதன் அடித்தான். அதுவும் அவரால் முடியும். ஏரோதை உடனே தேவதூதன் அடித்தான். அதுவும் அவரால் முடியும். அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ வேணால் வரட்டும். சிங்காசனத்தில் உட்காரும் போது ரெண்டாவது நமக்குள்ளே இருக்க வேண்டிய குணாதிசயம் சாக்ரிஃபைஸ். நான் பலியாக வந்தேன், நான் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய பவுல் சொல்கிறாரு, நான் ஒன்றுமில்லை, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான எக்ஸ்ட்ரீம், ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீம். நாம் எப்பவுமே சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, கர்த்தர் என்னை அடிமையாய் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன். என்னுடைய உயர்வு அங்கே வரும், இங்கே அல்ல.